அவர் வீட்டுக்கு கிளம்பும்போது முன்னாள் முதல்வரிடம் வந்து கேள்வி கேட்குறாங்க, கிழக்கில் நீங்கள் போட்டியிடுறீங்களா? இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அது நீங்கள் பத்திட்டு எரியுது. கிழக்கில் நீங்கள் போட்டியிடுறதா முடிவு பண்ணீங்க, முடிவு பண்ண சொல்லுங்க. சோர்ந்திருந்த திமுகவினரை நீ உசுப்பேத்திட்டீங்க அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து நேரு அங்கே சொன்னார். அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் வருவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். இதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் கிட்டத்தட்ட திருமண நிகழ்ச்சி பேசும்போது கூட ராஜா கூட அதான் சொன்னார், நீங்கள் தனியாக போட்டியிடலாம் தலைவரை, போதும் இனிமேல் கூட்டணிலாம் வேணாம், இது தனியாக போட்டியிடலான்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ தேர்தல் விஷயமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 6 தொகுதி இடைத்தேர்தல், 6 தானே, இன்னும் கூடுதலாக இருக்குமான்னு தெரியல. ராலிமலை தான் முற்றுப்புள்ளியா? இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடுவாரா? ஸ்டாலின் அங்கே போய் சட்டமன்றத்தில் உட்காரணும் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த நடந்த முறைகளை சொல்கிறேன் நான். குட்டி கதையாக இருக்கட்டும், இந்த செய்கையாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசலாம். அதெல்லாம் நீங்கள் பேசலாம், உங்கள் கட்சிக்காரங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்காக என்ன ஒன்று பேசலாம் நீங்கள். பட் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுறதுங்கிறது சரியான வார்த்தை கிடையாது. இல்லை அது பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் முடிவு செய்யவில்லைன்னு சொல்கிறாரு. போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் தான் ரைட் இல்லைன்னு சொல்கிறேன். போட்டியிட்டால் ஒரு கணிசமான வாக்குகள் பெற்று ஜெயிக்கணும். கண்டிப்பாக தாவேக்காக அது ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்கும். இந்த ஆட்டம் பாட்டத்தை, இந்த சைகையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குவாங்கன்னு அர்த்தம் அது. பட் அதுக்கான சூழ்நிலை இருக்கிறதா? தமிழ் நியூஸ் நேரில் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 2 தினங்களுக்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் கே நேரு ஒரு மேடையில் பேசும்போது என்ன அப்பாவை காணும் அப்படின்னு தேடுற மாதிரிலாம் முதல்வர் செய்யை காட்டுறாரு. அதை கண்டித்து அவர் சொல்கிறாரு, விரைவில் எங்கள் தலைவர் வந்து சட்டசபைக்குள்ளே போவார் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். இப்போ அதே கேள்வியை வந்து பிரஸ் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கேட்க அவர் அதை பற்றி பதில் சொல்லியிருக்காரு. திருச்சி கிழக்கில் நீங்கள் போட்டியிடுவீங்களான்ற போது நாங்கள் வந்து இன்னும் நாம் உறுதியான முடிவு எடுக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இது என்ன செய்தியை சொல்லுது சார்? இல்லை, திருச்சியில் வந்து கே நேரு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு வார்த்தை எதுக்காக சொன்னார் அப்படின்னா, பையன்ட்ட உங்கள் அப்பாவை காணமே அப்படின்னு கிண்டலாக முதல்வர் சொன்னதை, இது வந்து திமுகவில் உள்ள மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்குது. திமுகவில் எல்லாரும் வந்து ஒரு சோர்ந்திருந்த திமுகவினரை நீ உசுப்பேத்திட்டீங்க அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து நேரு அங்கே சொன்னார். அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் வருவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். நேரு சொன்ன வார்த்தையை தான், நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க எங்கள் தலைவரை, கண்டிப்பாக வருவார், சீக்கிரம் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். இதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் கிட்டத்தட்ட திருமண நிகழ்ச்சி பேசும்போது கூட ராஜா கூட அதான் சொன்னார், நீங்கள் தனியாக போட்டியிடலாம் தலைவரை, போதும் இனிமேல் கூட்டணிலாம் வேணாம், இது தனியாக போட்டியிடலான்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ தேர்தல் விஷயமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ திமுகவினர். அது ஒரு பேச்சு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக கரெக்டாக இன்றைக்கி அறிவாலயத்தில் அவர் வீட்டுக்கு கிளம்பும்போது முன்னாள் முதல்வரிடம் வந்து கேள்வி கேட்குறாங்க, கிழக்கில் நீங்கள் போட்டியிடுறீங்களா? இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அது நீங்கள் பத்திட்டு எரியுது. இது ஸ்டாலின் உள்ள தொடர் பாணியா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ துணை முதல்வர் ஆக போகிறார் திரு உதயநிதி அப்படின்ற ஒரு டாக்கு ஒரு மாத காலமாக ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ பிரஸ் கேட்குறாங்க, துணை முதல்வராக உங்களுடைய புதல்வர் திரு உதயநிதி ஆக போகிறார் அப்படிங்கும்போது அது வலுத்து இருக்கு, இன்னும் படுக்கலை அப்படின்னு அப்போ சொன்னார். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். இப்போது அதனால் நிற்க போகிறாரா? விரைவில் நிற்க போகிற ஒரு 6 இடைத்தேர்தல், 6 தொகுதி இடைத்தேர்தல், 6 தானே, இன்னும் கூடுதலாக இருக்குமான்னு தெரியல. ராலிமலை தான் முற்றுப்புள்ளியா? இன்னும் என்ன சொல்கிறாங்க, கரூர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ண போகிறாருன்னு ஒரு டாக் ஓடுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 6 தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அப்படி அந்த 6 தொகுதியில் எது அதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்க்குறத கிழக்கு சொல்கிறாங்க. திருச்சி கிழக்குங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. காரணம் நேரு சொன்னதுனால திருச்சி கிழக்குங்கிறது ஒரு டாக் ஓட ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். 2-3 விஷயமாக பார்க்கணும் வைக்கும் இந்த விஷயத்தில். திமுக இப்போது எப்படி இருக்கிறது?
பலமாக இருக்கா, கூட்டணிகள்லாம் இருக்குதா? ஏன்னா தேர்தலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் கடந்த தேர்தல் அலட்சியமாக இருந்ததுனால தான் விளைவு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தோல்வி, எதிர்பாராத தோல்வி. ஏன்னா திமுகவில் யாருமே எதிர்பார்க்கல. அதிலும் குறிப்பாக பார்த்தா திமுக தலைவருடைய தோல்வி வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது திமுக இப்போ பலமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவெடுப்பார். ஏன்னா முன்னாள் முதல்வர் வந்து சாதாரணமான உடனே டக்குன்னு என்ன காரணம்னா ஏற்கனவே ஒரு தோல்வி, மீண்டும் ஒரு தேர்தலில் போட்டியிட்டு ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு ஊரில் ஒரு 1000 ஓட்டில் ஜெயிச்சா கூட அவருக்கு அசிங்கம் நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு வெற்றிங்கிறது ஒரு நல்ல வெற்றி, நல்ல ஒரு மார்ஜின், நல்ல ஒரு 15-20,000 ஓட்டு வித்தியாசத்துலேயும் ஒரு ஜெயிச்சாதான் நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு போட்டியிட்டு கடுமையாக வந்து ஒரு போராடி 500 ஓட்டில் தான் ஜெயிச்சாரு, 1000 ஓட்டு தான் ஜெயிச்சாருன்னு சொன்னால் அவருக்கான ஒரு அந்தஸ்துக்கான ஒரு தேவையில்லாத ஒரு சங்கடம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இது திமுகவுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விடும். அதனால மாற்று கருத்து கிடையாது. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, அதான் கரெக்டாக பொது வேட்பாளருக்கான வாய்ப்பு இருக்கா அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டணி எப்படி இருக்குது, எதுவுமே இல்லை. கூட்டணிகள்லாம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விசிகா ஒரு கணிசமான வாக்குகள் இருக்க இடம். கணிசமான வாக்குகள்லாம் ஒரு 2000-3000 வாக்குகளாவது இருக்குது அங்கே அவங்களுக்கு. காங்கிரஸ், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக எல்லாமே. ஏன்னா நீங்கள் அதிமுகவுடைய சூழ்நிலை திருச்சி நிலைமை வேறு. பிஜேபி சரியா இல்லை, பாமக சரியா இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது திமுக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு அது ஒரு அக்னி பரீட்சையாக தான் இருக்கும். திருச்சி கிழக்காக இருந்தால் தனியாக போட்டியிடும் பட்சத்தில் சரி, அப்படி தனியாக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் பொது வேட்பாளராக போடலாமே? தாவேகா வர்சஸ் பொது வேட்பாளர். அந்த பொது வேட்பாளரை என்ன காரணம், ஸ்டாலின் நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள்லாம் யோசிப்பாங்க, சரி ரைட்டு அவர் நிற்கட்டும், ஏற்கனவே முன்னாள் முதல்வராக இருந்தவர், எதிர்பாராத ஒரு தோல்வி அவருக்கு, ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கா அதிமுக? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதுவுமே நம்ப முடியாது நீங்கள், புரியுதுங்களா? நீங்கள் அவர் இன்றைக்கி அவர் அரசியல் கட்சியை நடத்துகிறத முறையாக இருக்கட்டும், அவர் செய்கிற அரசியல் ஒன்றும் இல்லை, பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து விஜயோடைய வார்த்தை. என்னப்பா அது பார்ட்டி ஃபண்டா அப்படின்னு சொன்னார். பார்ட்டி ஃபண்டுன்னு அவர் பொதுவாக சொன்னார். அவங்களுக்கு நீங்களாம் ஏறுறப்போ அன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. 2017 பார்ட்டி ஃபண்டு முறை அப்படின்னு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 2017 யார் இருந்தா? எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சிக்க வேணாமா? ஏற்கனவே ஒரு தவறை செய்து தான் மாற்றி 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 இதே வேலை தான் பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கரூர் சம்பவத்தில் நீங்கள் அன்றைக்கி நல்லபடியான சரியான ஒரு முடிவு எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி விஜய்க்கு வேலையே இல்லையா? நிச்சயமா இவங்க ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷனாக உட்காந்துருப்பாங்க. அதே முடிவு அன்னைக்கும் பண்ணார் சட்டமன்றத்தில். அன்னைக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ரெண்டு கட்சியும் தான் சேர்த்து சொல்கிறாரு. ஏற்கனவே என்ன விஜய் பேசும்போது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, முன்னாள் இன்னால் யாராக இருந்தாலும் விட மாட்டேன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார். உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் திமுக நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தானே இன்றைக்கி நீங்கள் வீக்காக இருக்கிறது யாரு? தாவேக்காவுடைய வளர்ச்சிக்கு காரணம் நீங்கள் தான் இப்போ இருக்கீங்க. உங்கள் கட்சியை தான் தாவேக்கா அடித்து விஜய் அடித்து நவுத்துறாரு. அப்போ உங்களுக்கு எந்த ரோசமுமே இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பி நீங்கள் வந்து அரசியல் பண்ண முடியாது. பொது வேட்பாளருங்கிறதான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ திருச்சி கிழக்கு போன்ற அந்த பகுதிகளில் அதிமுக சரியா பர்ஃபார்ம் பண்ணலங்கிற ஒரு இதுவும் இருக்கு இல்லையா? அந்த மத்திய மண்டலங்கள்ல அவங்களுக்கு பெருசா செல்வாக்கு இல்லை. அதுதான் நான் சொல்றேன். நான் நீங்கள் சரியான சூழ்நிலை இப்போ இல்லை, அதிமுக இல்லை. அவங்க இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வச்சுங்க. நல்லாவே பார்க்குறேன், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க இழந்தது அவங்களோட தொகுதிகள். ரைட்டுங்க, நீங்கள் களம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நிர்வாகிகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 32 மாவட்ட செயலாளர்களை நீக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதவியை கொடுத்து நீங்கள் காம்பன்சேட் பண்ண மாதிரி இன்றைக்கி நேற்று ஒரு ட்ராமா பண்ணியிருக்கீங்க. யாருமே அதை ஏற்றுக்கலை, எல்லாம் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எந்திரிக்குமான்னா ஒரு கேள்விக்குறி. ஸோ நம்ம சாதாரணமாக இந்த இடைத்தேர்தல் விஷயத்தை பேசுவோம், கிழக்கில் சொல்கிறேன் நான். அதனால் திமுகவுக்கு கூட்டணி பலம் பெருசாக இல்லை. சரி, ஒருவேளை வந்து ஸ்டாலின் புது வேட்பாளராக நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி நம்பி செய்ய முடியாது.
ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கம்மி. எத்தனை வாக்குகளில் ஜெயிச்சார் விஜய் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,416 வாக்குகள் திருச்சி கிழக்கில். திருச்சி கிழக்கில். இப்போ நீங்கள் குளத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,159 வாக்குகள் தான் தோல்வி. ஆனால் திருச்சி கிழக்கில் விஜயோடைய வெற்றின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 வாக்குகள். ஸோ அது தாவேக்காவுக்கு இப்போ கிரேஸ் குறைஞ்சிருச்சா? அப்போ விஜய்க்கு இருந்துச்சு ரைட்டு. இப்போ விஜய் இல்லாத வேற ஒருத்தர் போகும்போது சரியாக இருக்குமான்னா நம்ம பார்த்து ஆராய்ந்து தான் முடிவெடுக்கணும் இந்த விஷயத்துலன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இன்னைக்கு ஸ்டாலின் சொன்ன பதில் அடிப்படையில் உடனே இல்லை நிற்க போகிறாருங்கிறதையே உறுதியாக சொல்ல முடியாதுங்க. நிற்கிறாருன்னு உறுதிப்படுத்த முடியல, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா விஜய் அங்கே பார்த்தீங்கன்னா நேரு அவருடைய பொறுப்பில் திருச்சி கிழக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கடந்த தேர்தல் முடிவுகள் அப்படி இல்லையே. மலைக்கோட்டை மாமன்னரும்பாங்க, மிகப்பெரிய வெற்றியாளர்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு இல்லையே, அவர் மட்டும்தான் ஜெயிச்சார் திருச்சியில். இன்னொன்று அதிமுக ஜெயிச்சிச்சு லால்குடியில். இந்த 9 தொகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒன்று தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது திமுகவும் தன்னை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். கோயம்புத்தூர் கூட வந்துருச்சுங்க, 3 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க இந்த பிரச்சனை இந்த அலையிலையும். என்ன அவர் ஒன்றுமே ஜெயிக்காத திமுக இந்த 3 ஜெயிச்சு நீங்கள் வந்து சுத்தமாக நீங்கள் வச்சுருந்த நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் இவங்களெல்லாம் நம்பி அவர் வந்தார்னா ஒரு கடுமையான போட்டியே ஆயிரும். அது ஒரு அடுத்த கட்ட சங்கடத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சார், இப்போ திருச்சி கிழக்கில் இப்போ ஒரு வேளை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடும் பட்சத்தில் அப்போ அவர் வந்து ஒரு சிம்பத்தி ஒன்று கிரியேட் ஆகுவது வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ அவங்க எப்படி கலஸ் பண்ணி செய்ய போகிறாங்க, என்ன நேரட்டிவை செட் பண்ணுவாங்க, திரு மு க ஸ்டாலின் அங்கே போய் என்ன பிரச்சாரம் செய்வார், அதெல்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு உள்ளான ஒரு விஷயம். சிம்பத்தியில் அவர் நிச்சயமாக ஒரு குறைஞ்சது 20,000 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சொல்லப்படுது. ரெண்டாவது நீங்கள் சொன்ன இபிஎஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு இதில் பொது வேட்பாளருக்கு ஒத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் தொடர்ந்து இது பேசப்பட்டு வருது தானே. திமுகவும் அதிமுகவும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போய்கிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலையும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க வந்து கேண்டிடேட்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுல்ல. அப்படி 6 தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும்போது திருச்சி கிழக்கு மட்டும் பொது வேட்பாளர் போட முடியாதுல்ல. அப்போ அடுத்த 6க்கும் முடிவு பண்ணணும். இது 2ல் எல்லாமே கிட்டத்தட்ட அதிமுக இதில் போயிருக்கிறது எல்லாமே. ஒன்று தான் விஜய் ரிசைன் பண்ணது. மீதி 5லையும் பொது வேட்பாளர் போட்டிங்கன்னா அது அதிமுக ஆட்களாக போடணும். அது ஸோ இதுக்கெல்லாம் திமுக ஒத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி திமுக ஒத்துக்கணும். இப்போ களம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமல விஜய் சொன்ன களம் தான் இப்போ வந்துருச்சு. டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு தான் இருக்குது. அதை ஒத்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் 3வது இடத்துக்கு போயிட்டார். அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் பொது வேட்பாளர்களுக்கு திமுக ஒத்துக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதிமுக ரொம்ப வீக் ஆகிட்டே போகுது. இந்த நிலையில் 5 தொகுதியையும் அதிமுக கொடுத்துட்டு திமுக ஓரமாக இன்னும் ஒதுங்கி பார்த்தேன். அதுலேயும் ஒரு படுதோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதிமுக விஜய்க்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஆகிடும். இன்னும் பல ராஜினாமா போட்டு வரன்ற மாதிரி ஆகிடும். இந்த தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் ஒரு நெக்காக இருக்கணும். அட்லீஸ்ட் 2-3 தொகுதியிலையாவது தாவேக்கா தோக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தான் நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பயம் வரும் தாவேக்காவுக்கு. எப்பயுமே இடைத்தேர்தலுங்கிறது ஆளுங்கட்சிக்கான ஒரு ஃபேவராக இருக்கிற விஷயமாக தான் பார்த்துட்ருக்கு. இது வரைக்கும் தமிழக தேர்தல் களம் அப்படி தான் இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ பட் இந்த முறை அப்படி இருக்காது. திமுக கண்டிப்பாக கடுமையாக ஃபைட் பண்ணும். அதிலெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. பட் அந்த 6 மாதத்திற்குள்ளேயே கட்சி தாவேக்கா ஆட்சி மேலே உடனே ஒரு அதிருப்தி வந்துடுமா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதனால் என்ன பெர்செப்ஷன் வைஸாக டிஎம்கேவும் கொஞ்சம் லோவாகிடக்கூடாது இல்லையா? ஒருவேளை இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவும் தாவேக்கா மட்டும்தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது திமுகவோட நிலை இன்னும் கேள்விக்குறியாகும். அப்போ அந்த இதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை ஒரு பலப்பரிச்சையாக எடுத்து நம்ம வந்து போட்டிடலாம் அப்படிங்கிற கூட நினைக்கலாம் இல்லையா? இப்போ 5 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. விராலிமலை நிச்சயமா அவர் தனிப்பட்ட செல்வாக்கு கொண்டவர். அவர் விசில் சின்னத்தில் நின்றாலும் சரி, எந்த சின்னத்தில் நின்றாலும் அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆளுமை அந்த தொகுதியில்.
இப்போ மற்ற தொகுதியில் அம்பாசமுத்திரம் இன்னும் சில தொகுதிகளில் தாராபுரம் இருக்குது, தாராபுரம் நிறையா இருக்குது, மதுராந்தகம் இருக்குது, இதெல்லாம் ரைட்டு, நீங்கள் சொல்லலாம் கரெக்ட். என்னை பொறுத்தவரை இப்படி ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் அங்கே போய் சட்டமன்றத்தில் உட்காரணும்னு சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த நடந்த முறைகளாக சொல்கிறேன் நான். குட்டி கதையாக இருக்கட்டும், இந்த செய்கையாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ஸ்டாலின் ஒன்றும் இல்லை, அந்த ஒரு வார்த்தை சொல்கிறார், 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் பிச்சுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஒரு முதல்வர்கிட்ட நீங்கள் சட்டமன்றத்தில் பேசலாமா? அதெல்லாம் நீங்கள் பேசலாம், உங்கள் கட்சிக்காரங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்காக என்ன ஒன்று பேசலாம் நீங்கள். பட் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறதுங்கிறது சரியான வார்த்தை கிடையாதுல்ல. அது கிண்டல் பண்ணுறதுக்கு வார்த்தை இருக்குல்ல ஐக்கியம். அது அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க, செங்கல்பட்டில் கோர்ட்டில் தேடுறது யார், எந்த கணவர் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அவங்க கேள்வி கேட்டாங்கல்ல. ஸோ இந்த காரண சூழ்நிலைகள்லாம் சரியாக இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். அதனால் என்னை பொறுத்தவரை இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார் ஸ்டாலின்னு நான் பார்க்குறேன். ஆனால் தொண்டர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க, அவர் எப்படியா சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. தொண்டர்களுக்கு இருக்கிறாங்க, நினைக்கிறாங்க. களம் எப்படி இருக்கு, உங்களுடைய பலம் எப்படி இருக்கு, 2 விஷயம் இருக்கு. களமும் பலமும் முக்கியம் இல்லையா? இப்போதான் வந்திருக்கு கவர்மெண்ட்டு, உடனே நீங்கள் பெரிய கடுமையான அதிருப்தி நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? 2வது கூட்டணி பலம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இத்தனை கட்சி கூட்டணியோடு இருந்து நீங்கள் தோற்றுருக்கீங்க, அதை நல்லா பாருங்கள். அதை பார்க்கணும்ல. நம்ம திருச்சி கிழக்காக இருக்கட்டும், குளத்தூராக இருக்கட்டும், ஒரு கடுமையான ஒரு கூட்டணி தானேங்க, நல்ல கூட்டணி தானே ஐக்கியம். அதில் அவங்க இருக்கும்போதே தோற்றுருக்குறோம், அவங்க இல்லாமல் நிற்க போகிறோம். ஸோ அதற்கான சூழ்நிலை கடமை வந்து நம்ம வந்து பார்க்காம ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் கூட என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இப்போ யுஎம்எல் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் மதிமுக சொல்லிட்டாங்க, மதிமுகவும் இப்போ தாவேகா கூட்டணிங்கிற மாதிரி தான். இப்போ அடுத்து காங்கிரஸ் அவங்களும் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணிட்டாங்க. ஆனால் விசிகா கம்யூனிஸ்ட் இன்னும் தெளிவுபடுத்தலை. விசிகாவும் கம்யூனிஸ்ட் மட்டுமே நம்பி நீங்கள் சரியா இருக்குமா? இல்லை, இப்போ ஏன்னா இப்போ 2 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்ட ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேண்டிடேட் போட்டாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த காலத்தில். ஆனா இப்ப இவங்க வந்து நாங்க இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அன்புமணி எப்படி கடந்த காலத்துல ஸ்டாண்ட் எடுத்தாரோ பாமக. என்னை பொறுத்தவரை விசிகா வந்து தாவேகா பக்கம் தான் இருக்கும். எப்படி நீங்க ஆளுங்கட்சியில இருந்துட்டு என்ன சொல்லுவீங்க? இல்ல புறக்கணிக்கிறோம் அப்படின்னு எப்படி புறக்கணிப்பீங்க? இடைத்தேர்தல எப்படிங்க நீங்க வந்து மந்திரியா இருக்கிறீங்க, அமைச்சரவையில என்ன புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க? என்ன புரியல எனக்கு, எப்படி சொல்லுவீங்கன்ற அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற. நான் ஐயோஎம்எல் ஓப்பனா சொல்லிட்டாங்க, திரும்ப சொல்லாம இருக்காரு. இன்னும் கூட்டணி நாங்க இல்லன்னு சொல்றாரு, நாங்க அமைச்சரவையில இருந்து எப்பனாலும் பேசிட்டே இருக்காரு. அவரு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பார்கெயின்காக அப்படி ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிறாரான்னு கூட தெரியல. இப்போ 3 அறிக்கை விட்டுருக்காரு, 3 இஷ்யூஸ்க்கு வந்து கடுமையா கண்டிச்சிருக்காரு. கண்டிச்சிருக்காரு, சட்டமன்ற சைகையை கண்டிச்சிருக்காரு, அப்புறம் தூய்மை பணியாளர்களுடைய தனியார் மயமாக்கத்துல இருந்து கண்டிச்சிருக்காரு. சிபிஐ தான் சொல்லியிருக்காங்க, சிபிஐ சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதனால என்னை பொறுத்தவரை இது ஒரு ரிஸ்க் எடுப்பாரா ஸ்டாலின் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை, வேற ஒன்றும் கிடையாது. நான் அது வந்து அவர் சொன்ன வார்த்தை கரெக்டு, இன்னும் முடிவு செய்யவில்லைன்னு சொல்றாரு. போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் தான் ரைட், இல்லைன்னு சொல்ல. போட்டியிட்டால் ஒரு கணிசமான வாக்குகள் பெற்று ஜெயிக்கணும். கண்டிப்பாக தாவேக்காக அது ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்கும். இந்த ஆட்டம் பாட்டத்தை இந்த சைகையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குவாங்கன்னு அர்த்தம் அது. பட் அதுக்கான சூழ்நிலை இருக்கிறதா அப்படிங்கிறதை ஆராய்ந்து முடிவெடுப்பார் ஸ்டாலினை ஒழிய அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாருங்கிறத என்னுடைய. சட்டமன்றத்தில் இன்னும் அதிமுகவினுடைய குழு தலைவர் வந்து நியமனம் செய்யப்படலை. அப்போது இது 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 வந்து பெரிய விவாத பொருள் ஆகிட்டே இருக்குது. ஏன் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது? திருப்பியும் அதிமுகவை யாராவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலான்னு பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நீங்கள் வந்து இன்னும் கொறடாவையும் குழு தலைவரையும் நியமிக்காமல் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அப்போது விஜய் இன்னும் எதிர்பார்க்குறாரா? 6 பட் 10 நமக்கு ஒரு இன்னொரு 2-3 பேர் பண்டு வந்தாலும் நம்ம விஸ்வசனத்தை நிற்க வைப்போம் அப்படின்ற சபாநாயகருடைய முடிவு வந்து அதுக்கு கால நிர்ணயம் செய்ய முடியாது. அதுக்கு கடந்த வரலாறுகள் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே சொல்லணும் அப்படி ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லுவார். ஜேசிடி பிரபாகரனை கேட்டிங்கன்னா என்னுடைய முடிவுங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்றது கரெக்டு தான். எப்போனாலும் யார் வேணாலும் ரிசைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் இல்லை, என்ன காரணம்னா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்த 25 பேர் பிரிஞ்சவங்க திருப்பி போய் சமாதானமாகி சேர்ந்தாங்க, வேலுமணி எல்லாம் சேர்ந்தாங்க. சேர்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று பொறுப்பு போட்டாங்க. யார் யாரெல்லாம் நீக்கப்பட்ட பொறுப்பு போட்டதில்
சிவிஎஸ்க்கு பொறுப்பே தரல. அதில் வேலுமணிக்கு மட்டும்தான் ப்ரமோஷன் துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்குறாரு. மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் எல்லாமே நல்ல சில்லம்பாங்கல்ல அந்த மாதிரி பொறுப்பு போட்டு விட்டார். அதுல அங்கே துணை இணை என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, அதிமுகவோட பைலாவின் படி பவர்ஃபுல் பொசிஷன்னு நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, அதிகாரம் படைத்த பொது பதவிகள்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுச் செயலாளர், அவைத்தலைவர், மாவட்ட செயலாளர் தான் வருது. துணை பொதுச் செயலாளர் ஒரு பெயரில் ஒரு நாமினல் போஸ்டாக தான் வந்து அந்த கட்சியினுடைய அமைப்பில் வந்து இருக்கு. இப்போ வேலுமணிக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நாமினல் போஸ்டா தான். ஏற்கனவே அவர் வந்து தலைமை நிலை செயலாளராக இருந்தவர். துணை பொதுச் செயலாளர்ங்கிறது அவரை பொறுத்தவரைக்கும் ப்ரமோஷன், அதிகாரம் படைத்த ஒரு பதவியா. அப்படியே ஒரு தலைமை நிலை செயலாளரும் ஒன்றும் பெரிய பதவி கிடையாது அப்படி பார்த்தா. நீங்கள் அதெல்லாம் நான் சொன்னேன்னா இது மாதிரி பண்ணதில் கடுமையான அதிருப்தி ஒரு கூட்டம் இருக்குது. நீங்கள் அருள்மொழி தேவன் இருந்தார், அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தார் கடலூர் பக்கம். அவர் எம்எல்ஏ, எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ, இவங்க எல்லாமே திருப்பி கூப்பிட்டு இணை துணை ஆக்கி விட்டார். இப்போ அவங்கெல்லாம் கடுப்பில் இருப்பாங்க. சரி போட அரசியலே வேண்டான்னு சொல்கிறவங்க ரிசைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில அரசியல் தொடரணும்னு நினைக்கிறவங்க தாவே காப்பாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட இந்த தாவேக்காவுக்கு பெரிய பலமாகவும் அவங்களுக்கு டெய்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்கார் ஒரு 4 பேரை. அப்போ எடப்பாடி எந்த அளவுக்கு வந்து ஒரு டஃப் கொடுப்பார் இந்த தேர்தல் இடைத்தேர்தலில், அதான் நான் சொன்ன புறக்கணிக்கிறேன்னு சொல்லுவார். புறக்கணிக்கிறேன்னு சொல்லுவார். அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார். அது நம்ம ஈரோடு கிழக்கையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதோட நம்ம ஆளுங்கட்சி, அப்ப திமுக ஆளுங்கட்சிங்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தொடர் தோல்வியிலே இருந்தாரு. 10 தோல்வின்றாங்க, 11, 12, 13. இந்த முறை என்ன இருக்கு? இப்ப நீங்க திமுகவுக்கே நம்ம எவ்வளவு நாள் பேசியிருக்கோம். நீங்க ஸ்டாலின் வந்து போட்டிடுறதுன்னா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் முடிவு எடுக்கணும்னு சொல்றோம். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்கு பலம்? இப்போ 5 தொகுதியுமே அதிமுக தொகுதினாலும் கூட அந்த 5 பேரும் ஜெயிச்சவங்க அங்கிட்டு போயிட்டாங்க, தாவேக்காவுக்கும் போயிட்டாங்க. அப்படிதானே? போட்டியிட்டு ஜெயிச்சவங்க அங்கே போயிட்டாங்க. இவர் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவருக்கு ஒரு கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு எடப்பாடி ஒரு கேப்பபுளாக இருக்காரா? இல்லையே. போட்டுட்டு நம்ம இன்னும் அசிங்கப்படுவாரு. நிச்சயமா சார், இடைத்தேர்தல் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் முதல்வரனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், இன்னும் நாங்கள் முடிவு செய்யலை திருச்சி கிழக்கில் போட்டிடுறோமோ இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. எப்படி அணுக போகிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வேட்பாளர் நிப்பாட்டுவாங்களா? அப்படி நிப்பாட்டி தோத்துட்டாங்க அப்படின்னா மேலும் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போயிடுறோம் அப்படின்ற நிலைமை கூட ஏற்பட்டுரும். ஸோ இது இவ்வளவு பல பிரச்சனைகள், பல சுவாரஸ்யங்களும் உள்ளடங்கி இருக்குது இந்த இடைத்தேர்தலில். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்து. நன்றி.